வெல்கம் பேக். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, பைத்தான் கோடை நம்ம ரன் பண்ணணும்னா நமக்கு ஒரு என்விரான்மெண்ட் தேவை. ஓகே, ஸோ அந்த என்விரான்மெண்ட் இருந்தால் தான் நம்ம பைத்தான் கோடை ரன் பண்ணி அவுட்புட்டை பார்க்க முடியும். ஓகே, ஸோ அது நம்ம எப்படி அச்சீவ் பண்ணலாம்னா, ஒன் வே லோக்கல் மிஷினில் பைத்தானும் விஎஸ் கோடும் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, ஓகே, விஎஸ் கோடில் நம்ம வந்து ப்ரோக்ராமை டைப் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அனதர் ஒன் வே பார்த்தீங்கன்னா ஆன்லைன் கம்பைலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. ஓகே, ஸோ இது ஃப்ரீ தான், நம்ம அதையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆல்டர்னேட்டிவாக. ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நான் ரெண்டுத்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நம்ம எப்படி ஒரு லோக்கல் செட்டப்பில் பைத்தானும் விஎஸ் கோடையும் இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிவிட்டு தென் ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள் பைத்தான் டவுன்லோட் அப்படின்னு கொடுங்க. ஓகே, ஃபஸ்ட் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். தென் இங்கே டவுன்லோட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஜஸ்ட் ஹோவர் பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் காமிக்கும் டவுன்லோட். இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 3.13.5 இருக்குது. நான் அதை டவுன்லோட் பண்ணிக்கிறேன். ஓகே, இட்ஸ் டவுன்லோடர். ஓகே, இதை டபுள் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பைத்தான் 3.13.5 ஓகேங்களா. இதை இன்ஸ்டால் பண்ணணுன்னா 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து இன்ஸ்டால் நான் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே இன்ஸ்டால் ஆகிடும். ஓகேங்களா, பட் நான் வந்து கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் கொடுக்குறேன். ஓகே, ஸோ பிஹைண்டில் இன்ஸ்டாலேஷனில் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ இது பார்த்தீங்கன்னா யூசர் அட்மின் ப்ரிவிலேஜும் கொடுக்குறேன். ஓகே, ஆட் பைத்தான் ஓகே டு தி பாத் என்விரான்மெண்ட் வேரியபிள் செட் பண்ணுவோம்ல, ஸோ நீங்கள் ஆட் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக செட் பண்ணிக்கும். ஓகே, ஸோ இந்த கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் மூலயமா என்ன பண்ணலாம்னா, ஸோ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள் இன்க்ளூட் ஐடிஎல்இ இதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு சிலதை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க, பட் ஒரு சிலதை விட்டுருப்பாங்க. ஓகே, ஸோ நம்ம கஸ்டம் இன்ஸ்டாலேஷன் மூலயமா என்னென்ன பிஹைண்டில் இன்ஸ்டாலேஷனில் நடக்குதுன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள் டாக்குமெண்ட் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் எல்லாமே டவுன்லோட் ஆகும். ஓகே, ஸோ இன்ஸ்டால் ஆகும். தென் கிளிக் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அட்வான்ஸ் ஆப்ஷனில் பைத்தான் ஓகே ஃபார் ஆல் யூசர்ஸானு கேட்குது. எஸ் கொடுங்க. ஓகே, தென் உங்களுக்கு வேறு ஏதாவது ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தேவைப்படுதான்னு பாருங்கள், பட் வேறு எதுவும் தேவைப்படாது. ஓகே, ஸோ இந்த சி ட்ரைவில் இங்கே தான் வந்து உங்களுக்கு வந்து பைத்தான் இப்போ இன்ஸ்டால் ஆக போகுது. ஜஸ்ட் ஹிட் இன்ஸ்டால் பட்டன். ஓகே, இன்ஸ்டால்னு கொடுத்த உடனே என்ன ஆகும், உங்களுக்கு பைத்தான் வந்து இன்ஸ்டால் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, இது வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆகும் பேஸ்ட் ஆன் யுவர் இன்டர்நெட். ஓகே, ஓகே, இப்போ பைத்தான் செட்டப் ஃபார் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடுச்சு. ஓகேங்களா, ஸோ இப்போ ஜஸ்ட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. உங்களுடைய கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்கள். ஓகே, கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணி ஜஸ்ட் செக் பண்ணிப்போம். ஓகே, பைத்தான் இன்ஸ்டால் ஆகியிருக்கா இல்லையான்னு. பைத்தான் ஸ்பேஸ் __ வெர்ஷன் சாரி ஐஃபன் வெர்ஷன். ஓகே, எனக்கு பைத்தான் 3.13.5 வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக என்னோடய டிவைஸில். ஓகேங்களா, ஸோ சிமிலர் வே நீங்கள் உங்களுடைய டிவைஸை செக் பண்ணிக்கோங்க. ஓகே, தென் ஓகே தென் விஎஸ் கோட் இன்ஸ்டால் பண்ணோம். விஎஸ் கோட் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு இருக்குது பாருங்கள், ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, ஸோ டவுன்லோட்னு கொடுத்த உடனே விஎஸ் கோட் டவுன்லோட் ஃபார் விண்டோஸ்னு கொடுங்க. ஃபஸ்ட் லிங்கை கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் விண்டோஸ் இருக்குது. ஓகே, விண்டோஸ் 10 விண்டோஸ் 11 நம்ம விண்டோஸ் 11 தான் யூஸ் பண்ணுறோம். ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இது டவுன்லோட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். ஓகே, ஸோ தென் இதை வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கேட்பாங்க, ஜஸ்ட் அக்ரி கொடுத்து நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இது வந்து லொக்கேஷன். ஓகே, ஸோ ஆல்மோஸ்ட் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா மை சஜஷன் வந்து பார்த்தீங்கன்னா சி ட்ரைவில் பெட்டர். நீங்கள் வந்து எல்லா சாஃப்ட்வேருமே இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஏன்னா அதர் ட்ரைவ்ஸில் போகும்போது ஒரு சில இஷ்யூஸ் வருது, அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு பெட்டர் சி ட்ரைவ்லேயே நீங்கள் வந்து ப்ராசஸ் பண்ணுங்கள். ஓகே, சி ட்ரைவ்லேயே நெக்ஸ்ட் கொடுங்க. தென் டோன்ட் கிரியேட் செட் ஸ்டார்ட் மெனு ஃபோல்டர். ஓகே, ஸோ இங்கே வந்து ஸ்டார்ட் மெனு வேணுமான்னு கேட்குறாங்க. ஓகே, தென் நெக்ஸ்ட் கொடுங்க. ஓகே, இங்கே டெஸ்க்டாப் ஐக்கான் எனக்கு வேணுமா வேணாமான்னு கேட்குறாங்க. ஸோ ஐ டோன்ட் வாண்ட். ஓகே, நான் அன்செலக்ட் பண்ணிக்கிறேன். தென் நான் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். ஓகே, சப்போஸ் உங்களுக்கு டெஸ்க்டாப்பில் வேணும் அப்படின்னா நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே,
ஸோ எனக்கு தேவையில்லை. ஓகே, ஸோ தென் நெக்ஸ்ட் ஓகே, தென் இன்ஸ்டால். ஓகே, installation is started. It's take few minutes. Okay, after ஓகே ஃபினிஷ் ஆகிட்டு ஜஸ்ட் லான்ச் ஃபினிஷ் கொடுத்தீங்கன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட் டைம் லான்ச் ஆகும். ஓகே, ஓ ஓகே. ஸோ நான் ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஓகேங்களா, ஸோ அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஷோ ஆகுது. ஓகே, நான் ஜஸ்ட் உங்களுடைய டெமோ பர்பஸுக்காக நான் என்ன பண்ணேன், அன்இன்ஸ்டால் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணேன். ஓகே, ஸோ அதனால் எனக்கு இந்த மாதிரி ஃபைல்ஸ் வருது. சப்போஸ் நீங்கள் நியூவாக பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகிட்டு ஓகே உங்களுக்கு வந்து அக்ரின்னு கேட்கும். ஓகே, நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கும். ஜஸ்ட்டு ப்ரொசீட் கொடுங்க. அந்த செக் பாக்ஸை செலக்ட் பண்ணி அக்ரி வி ஆர் ட்ரஸ்டிங் யூ அப்படின்ற மாதிரி அந்த ஃபோல்டரை கொடுங்க. ஓகே, தென் இந்த மாதிரி ஒரு பாப்அப் விண்டோ ஓப்பன் ஆகும். இங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு ஓகே ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணுங்கள். நார்மலாக ஒரு ஃபோல்டர் எப்படி க்ரியேட் பண்ணால் பைத்தான் ஃபோல்டர்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன்ல, ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணிவிட்டு அந்த ஃபோல்டரை இங்கே ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட்டு ஓப்பன் ஃபோல்டர் இருக்குது பாருங்கள், இதை கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓகே, ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள் நியூ ஃபைல்னு, அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களால் ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணிக்க முடியும். நான் வந்து ஹலோ அப்படின்னு கொடுக்குறேன்னா வச்சுக்கோங்களேன், ஹலோ டாட் பிஒய். நீங்கள் டாட் பிஒயை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, அதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன். நீங்கள் டாட் பிஒயை மிஸ் பண்ணிங்கன்னா அது வந்து பைத்தான் ஃபைலாக கன்சிடர் ஆகாது. ஸோ டாட் பிஒய் கொடுத்து என்ட்ரு கொடுங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நியூ ஆர் பைத்தான் ஃபைல் க்ரியேட் ஆகிருக்கும். ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள், பிரிண்ட் கமாண்ட் கொடுங்க. பிரிண்ட் கமாண்ட் ஹலோ ஹலோ விஜா குயிக், ஹலோ விஜா குயிக். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஓகே, இங்கே ரன் பட்டன் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரன் பட்டன் உங்களுக்கு ஷோ ஆகலை அப்படின்னா டோன்ட் வரி, ரைட் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, கீழே வாங்க, பைத்தான் ரன் பைத்தான் இருக்குது பாருங்கள். இங்கே வந்து ரன் பைத்தான் ஃபைல் இன் டெர்மினல் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிமிலர் வே தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, சிமிலர் வே தான் எக்ஸிக்யூட் ஆகும். சப்போஸ் ஒரு சிலர் வந்து இந்த பட்டன் ஷோ ஆகலை அப்படின்ட்டு கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கான ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் இதுதான். ஓகே, ஸோ தென் நீங்கள் ஃபஸ்ட் டைம் இன்ஸ்டால் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்டென்ஷன் எதுவுமே இருக்காது. ஓகே, பைத்தான் அந்த பிஒய் எக்ஸ்டென்ஷன் இருக்காது. நீங்கள் என்ன பண்ணுங்கள், வந்து பைத்தான்னு கொடுங்க. ஓகே, பைத்தான்னு கொடுத்தீங்கன்னா ஓகே நான் ஆல்ரெடி பைத்தான் இங்கே பார்த்தீங்கன்னா பைத்தான் எக்ஸ்டென்ஷன் பேக் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ சிமிலர் வே இந்த ப்ளூ டிக் மார்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ப்ளூ டிக் மார்க் எதுனா ஒரு பைத்தான் எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஒரு ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா இந்த ஏதாவது ஒரு எக்ஸ்டென்ஷன் இங்கே சைடில் எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, இது வந்து ஃபோல்டர். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஓகே, நீங்கள் அதை கிளிக் பண்ணி பைத்தான் வந்து எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணி. ஓகே, ஸோ இது வந்து லோக்கல் செட்டப். ஓகே, ஸோ ஆன்லைன் கம்பைலர் எப்படின்னா ஜஸ்ட் பைத்தானில் போயிட்டு பைத்தான் கம்பைலர்னு டைப் பண்ணுங்கள். ஓகே, பைத்தான் கம்பைலர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஃபஸ்ட்டு கூகுள் எதை ரெக்கமெண்ட் பண்ணதோ அதையே நீங்கள் சூஸ் பண்ணிக்க. ஓகேங்களா, இங்கே ப்ரோக்ராமிஸ் இருக்குது, ஜிடிபி ஆன்லைன் டீபக்கர் இருக்குது. ஓகே, ஸோ நிறைய இருக்குது பாருங்கள், கோட் சேஃப் இருக்குது, W3 ஸ்கூல் இருக்குது. ஓகே, ஆன்லைன் பைத்தான் இருக்குது, நிறைய இருக்குது பாருங்கள். ஓகே, நிறைய இருக்குது. பட் நம்ம ஃபஸ்ட்டு வருதில்ல, இதையே நம்ம யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஸோ இதை எடுத்துகிட்டு அவங்க வந்து சாம்பிளுக்கு ஒரு கோடு கொடுத்துருக்காங்க, அதை எடுத்துகிட்டு ஜஸ்ட் பிரிண்ட். ஓகே, பிரிண்ட் ஹலோ விஜா குயிக், ஹலோ விஜா குயிக். ஓகே, ஹலோ விஜா குயிக்னு கொடுக்குறேன். இப்போ ஜஸ்ட் நான் வந்து இங்கே ஹிட் பட்டன் இருக்கும், ரன் பட்டன் இருக்கும், அதை கொடுத்தேன்னா எனக்கு இன்ஸ்டண்ட்டாக எனக்கு அவுட்புட் வருது. ஓகே, பார்த்தீங்களா எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். நம்ம வந்து எந்த ஒரு கோடுமே அதாவது எந்த ஒரு லைப்ரரியோ இல்லை எந்த ஒரு மாடியூல்ஸோ இல்லை எந்த ஒரு சாஃப்ட்வேர்ஸோ நம்ம இன்ஸ்டால் பண்ணவே தேவையில்லை. ஓகே, டிஃபால்ட்டாக ஆல் த சாஃப்ட்வேர்ஸ் எவ்ரி திங் வந்து இந்த கம்பைலரே இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, ஸோ நம்ம ஜஸ்ட்டு நம்ம கோடு மட்டும் டைப் பண்ணி ஓகே ரன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பட் இது வந்து ஆல் த சினாரியோவுக்கு சூட் ஆகுமானா கண்டிப்பாக ஆகாது. ஓகே, ஸோ நீங்கள் வந்து ஒரு ப்ராக்டிஸ் பர்பஸ்க்கு இருக்கிறீங்க, டுடே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுவீங்க, டுமாரோ அந்த உங்களுக்கு கோடு தேவையில்லை அப்படின்னா நீங்கள் வந்து இந்த பைத்தான் கம்பைலரை யூஸ் பண்ணுங்கள். பட் நீங்கள் வந்து கோடெல்லாம் ஒரு ஆர்கனைஸ்டு வேவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கணும். ஓகே, நீங்கள் வந்து லேர்னிங்கில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கோடெல்லாம் உங்களுக்கு தேவைப்படும். ஓகே, நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற கோடெலாம் உங்களுக்கு ஒரு ஃபோல்டரில் இருக்கணும் அப்படின்னா
பெட்டர் நான் வந்து விஎஸ் கோடில் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் வந்து ஆர்கனைஸ்டு வேல வச்சுக்கோங்க. ஓகே, பட் நம்ம இந்த வீடியோவில் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து நம்ம இந்த ஆன்லைன் கம்பைலர் தான் யூஸ் பண்ணுவோம். பட் நான் எதுக்காக யூஸ் பண்ணுறேன்னா, ஸோ எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது, எனக்கு ஒரு கம்ஃபர்டபுளாக இருக்குது. இதில் வந்து டேரெக்டாக நான் வந்து கோட் எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கு. ஓகே, பட் நீங்கள் ப்ராக்டிஸ் பர்பஸில் இருக்கும்போது ஆர்கனைஸ்டாக இங்கே வந்து விஎஸ் கோடில் ஒரு ஃபைலும் ஈச் டேவுக்கு வந்து க்ரியேட் பண்ணி ப்ராசஸ்லாம் ஒரு ஆர்கனைஸ்டு வேல வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா பைத்தான் ஆன்லைன் கம்பைலர். ஓகேங்களா, ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் அவுட்புட் உங்களுக்கு ஷோ ஆகும். லெஃப்ட் சைடில் உங்களுக்கான கோடு டிஃபால்ட்டாக python.pyன்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். ஓகே, இது வந்து டிஃபால்ட்டாக நம்மளால் ஒரு ஓனாக ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ண முடியாது. பட் விஎஸ் கோடில் நமக்கு எவ்வளோ ஃபைல்ஸ் வேணாலும் நம்ம மேனுவலாக க்ரியேட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் வந்து உங்களுடைய லோக்கல் மிஷினில் இருக்கிற எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ். நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணோன்னா, நீங்கள் வந்து லோக்கல் மிஷினில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, நான் வந்து ஒரு ட்ரைனராக நான் வந்து ஆன்லைன் கம்பைலர் யூஸ் பண்ணுறேன்னா நான் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணிவிட்டு நான் அந்த கோடை எரேஸ் பண்ணிட்டு போயிடுவேன். பட் நீங்கள் லேர்னிங் ஃபேஸில் இருக்கும்போது நீங்கள் வந்து அந்த கோடெலாம் வந்து ஸ்டோர் பண்ணுங்கள். ஓகே, அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும், இதெல்லாம் நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு ஃபியூச்சர் ரெஃபரன்ஸுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா, தென் இங்கே பார்த்தீங்கன்னா அவைலபிள் மோட்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் மோட் இருக்குது. ஓகே, டார்க் தீம் இருக்குது, ஒயிட் தீம் இருக்குது. ஓகே, தென் இங்கே வந்து மல்டிபிள் லாங்குவேஜஸை சப்போர்ட் பண்ணோம். ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஆர் லாங்குவேஜ். ஓகே, இது வந்து எஸ்கியூஎல். ஓகே, நீங்கள் எஸ்கியூஎல் ப்ராக்டிஸ் பண்ணாலும் இங்கே பண்ணிக்கலாம். ஓகே, ஜாவா சிஎஸ்எஸ் நிறைய இருக்குது. ஓகே, நமக்கு வந்து பைத்தான் தான். ஓகே, இங்கே செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இது வந்து ஆரில் செலக்ட் ஆகிருக்கு ஓகேங்களா அப்படின்னு நீங்கள் வந்து பைத்தான் கோடுங்க எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எரர் தான் வரும். ஓகே, நீங்கள் நல்லா பார்த்துக்குங்க, உங்களுடைய ஃபைல் நேம் .pyல இருக்கா பார்த்துக்குங்க. ஓகே, .pyல இருந்தால் தான் அது பைத்தான் ஃபைல்னு அர்த்தம். அதில் எக்ஸிக்யூட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து ப்ராப்பராக எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, so that's it today video. If you like this video, please like and subscribe, and also please enable bell icon to get latest video updates. Thanks for watching. We'll meet next video.